உறவுகள் மூலமாக உரசல்கள், இது தினமும் நம்ம ஏதோ ஒரு வழியில் யார் மூலமாவது இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த உறவுகள் மூலமாக வருகின்ற இந்த உரசல்கள்னால இந்த பூமியே புண்பட்டு போயிட்டு இருக்குங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு புகழப்பட்ட பெற்றோர்கள் பிள்ளைகளால், உறவுகளால், இல்லை தலைமுறை இடைவெளியால் இன்னைக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி உறவுகளை உடையாம காப்பது? ஸ்நேகத்தோட சில பரிந்துரைகளை நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். வெளிப்படையாக இருங்க. எல்லோரையும் அப்பாவியா நம்பிடாதீங்க. எல்லோரையும் எப்போவும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இது ஆபத்தானது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நேர்மறை மாற்றத்தின் அன்பான பணிவான வந்தனங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அன்பை பற்றி தான். அன்கண்டிஷனல் டேய் பப்ஜி பிச்சு புடுவேன் பிச்சு. அது எப்படின்னாத்தா அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட அடித்தளமாகவே வச்சுக்கலாம். அன்புன்னா என்ன, பற்றுன்னா என்ன, இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அன்பு தான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா எல்லாருனாலையும் பேசப்படுது. அன்பு அப்படிங்கிறது நம்மளை மற்றவர்களுக்கு அர்ப்பணிப்பு செய்யும் ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வல்லது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரியம், பிரேமம், லவ், பியார், ஸ்நேகம், இந்த மாதிரி பல விஷயங்களா பல பெயர்களில் நம்ம சொல்கிறோம். அன்பு அப்படிங்கிறது வேற எந்த ஒரு நல்லொழுக்கத்தையும் விடவும் மிகவும் நேர்மறையான ஆற்றலாக நம்மக்கிட்ட இருக்குது. இதை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தளித்தற்று அப்படின்னு சொல்றாரு. அதாவது அன்பு இல்லாத வாழும் நம்மளோட வாழ்க்கை வளமற்ற பாலைவனத்துல பட்டம் மரமா நிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த அன்பு அப்படிங்கிறது ஒவ்வொருவரின் கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயமாக இருக்கு. அது நம்மளோட முன்னேற்றத்திற்கு முக்கியமான விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கும். ஏன், அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட அடித்தளமாகவே வச்சுக்கலாம். இது நம்ம முன்னேற்றக்கூடிய முதன்மையான உந்துதலாக இல்லை உத்வேகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்பு குறைவாக இருப்பவர்கள் வாழ்க்கையில இயல்பாகவே கொஞ்சம் உத்வேகம் இல்லாதவர்களாக இல்லை குறைந்தவர்களாக, சந்தோஷம் குறைவாக அவங்கள்ட்ட காணப்படும். அன்பாக இருக்கும்போது நேர்மறையாகவும் அதிக ஆற்றலோடும் நாம் செயல்படுறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அது இல்லாத போது எதிர்மறை ஆற்றலோடும் பல சார்புகளோடும் இது வழிவகுக்குதே. எப்படி நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? வாங்க தொடர்ந்து பேசுவோம், தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் ஒருவரை நேசிக்கும் போது அது உங்களோட பெற்றோராகவோ, மனைவியாகவோ, குழந்தையாகவோ, உடன்பிறப்புகளாகவோ, நண்பர்களாகவோ, இல்லை காதலராகவோ கூட இருந்துட்டு போட்டாங்க. எந்த ஒரு உறவாகவும் இருக்கலாம். உங்களுக்கும் அந்த நபருக்கும் இடையில ஒரு கண்ணுக்கு தெரியாத இல்லை நேர்மறையான உணர்ச்சி இல்லை ஒரு மன ஈர்ப்பு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அன்பு காதலாக மாறும்போது அப்போதான் அந்த பற்று அப்படிங்கிறது ஏற்படுது. ஒரு சார்பு நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. உணர்வுகள் உணர்ச்சிகள் மீது ஆதிக்கம் செலுத்தவும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க மனம் மற்றும் உங்களோட உணர்ச்சி சுதந்திரத்தை இழந்துடுது. உங்களுடைய உலகம் மற்றவரின் செல்வாக்காகுது. இந்த இடத்துல அதாவது அடிப்பணிவது போலவும் நீங்க இனி நீங்களாகவே இல்லாம ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. நீங்க வெளிப்படுத்தும் அனைத்துமே மற்றவர்களுடைய உணர்வின் வெளிப்பாடாகவே இங்க என்ன பண்ணுது அப்படின்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த வகையான அன்பு அதிகாரம் கொடுப்பதே கிடையாது. ஆற்றலை அளிக்கலாம், ஆனா இது கண்டிப்பா குணப்படுத்தக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்காது. ஏன்னா இந்த வகையான அன்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்குது. மற்றபடி அனைத்துமே கொடுப்பதற்கு பதிலாக உங்களை எடுத்துக்கொள்ளும் மனநிலையை ஏற்படுத்தும். அன்பு என்றாலே கொடுப்பது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது போன்ற அன்பில் தான் சில நேரங்களில் நாம காதல் வயப்படுறோம்.
காலப்போக்கில் அது கட்டுப்பாடாக ஆரம்பிக்குது, இல்லை விரும்புதுன்னு கூட சொல்லலாம். இந்த கட்டுப்பாடு தான் மற்றவர்களை பாதிக்கும் ஒரு சக்தியாக பயன்படுத்த தொடங்குது. முதல்ல நீங்கள் அவரோட செல்வாக்கின் கீழே இருப்பீங்க. பற்று உருவாகும் போது சரணாகதி எண்ணத்தின் கீழே கொண்டு வந்து எண்ணங்களை கட்டுப்படுத்த துவங்குது. இங்க அன்பு பற்றாக கட்டுப்பாடாக மாறுது. இந்த கொடுக்க விரும்பாத அன்பு இல்ல காதல் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், மற்றவர்கள் தனக்கானவர் எனவும் தனக்கானவர் மட்டுமே அப்படின்ற அந்த எண்ணம் மேலோங்க தொடங்குது. இதுதான் நம்மளோட உறவுல துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால இப்ப யூகிக்க முடியுதா ஏன் விவாகரத்து இன்னைக்கு நாள்ல அதிகமா இருக்குது அப்படின்னு? இந்த மாதிரியான உறவுகள்ல சந்தோஷமான தொடக்கத்துல இருந்தாலும் அது வெகு காலத்திற்கு தாக்கு பிடிக்கிறதே கிடையாது. எதையும் எதிர்பாராத நிபந்தனையற்ற அன்பு எப்பவும் கொடுக்கதான் முயலுமே தவிர எடுக்கவே ஆசைப்படாது. அன்பு நம்மளை பலப்படுத்துமே தவிர பல விஷயங்கள்ல குணப்படுத்துமே தவிர ஒருபோதும் வலியவோ காயத்தையோ ஏற்படுத்தவே செய்யாது. அப்ப என்ன செய்யலாம் யோசிக்கிறீங்களா? எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது தாங்க இங்க முக்கியமான விஷயமா இருக்குது. மற்றவர்கள் நம்ம எப்படி நடத்த அனுமதிக்கிறார்களோ அதுதான் நம்மளோட எல்லைக்கோட்டை நிர்ணயிக்குது. அடிப்படைகளை மற்றவர்களே வரையறுக்கிறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சில நேரத்துல நம்மளோட எதிர்பார்ப்புகளை மற்றவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நாமளே தீர்மானிச்சிடறோம். இந்த இடத்துல தான் நாம சில நேரத்துல தவறு செஞ்சிடறோம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஏமாற்றம் அடைகிறோம், காயமடைகிறோம். சரி, அப்ப இந்த மாதிரி நடக்காம இருக்க என்ன செய்யலாம்? ஒரே ஒரு விஷயம் செஞ்சா போதுங்க. அது ஆரோக்கியமான உறவுகளுக்கு வழிவகுக்கும். தெளிவாக உங்களோட எதிர்பார்ப்பை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. மற்றவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களால என்ன முடியும், அவங்களால என்ன முடியும் அப்படிங்கறது ஒரு சமமான ஒரு நிலையில நின்று தேர்ந்தெடுத்துக்குங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னா நீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க என்ன விரும்புறாங்கன்றத நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப இந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிறைவேறாத ஒரு எண்ணமாக கண்டிப்பாக இருக்காது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நீங்க பார்த்த கேட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய பரிந்துரைகள் கருத்துக்கள் எல்லாமே நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி. ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, இது மனசுக்குள்ள நினச்சா கூட அது அட்டாளு கேட்குங்க.